இதை வரேன். நான் நம்ம ஊரில் சாப்பிட்ருக்கேன். அதை எடுத்துங்கலாம். குரு இருக்கும் அதுக்குள்ள, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே தூக்கிடும். இந்த சீடு இருக்குல்ல, இந்த சீடோட இதுதான் சீசன் டைம். இது ஆக்சுவலி ஆஃப் சீசன். ஆஃப் சீசன் இப்போ வந்து மிஸ்ட் ஆயிரும் இன்னொரு வாரத்துல. இந்த மாசம் போய் அக்டோபர் தாண்டியாச்சுன்னா அப்புறம் வந்து ஆஃப் சீசன் தான். ஆஃப் சீசன்னா கம்ப்ளீட்டா மிஸ்ட் ஆயிரும். கம்ப்ளீட்டா டே ஃபுல்லாவுமே மிஸ்டா தான் இருக்குமா? ஒரு சாயங்காலம் இந்த மாதிரி டைம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, இப்போ கிளைமேட் மாறிடுச்சு சரிங்களா? ஆமா, அந்த மாதிரி ஆயிரும். ஒரு 3 மணி 4 மணிக்கு மேல நான் சரியான குளிரா இருக்கும். குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும். மூணாரை விட இங்க ரொம்ப குளிர் ஜாஸ்தியா இருக்கும்ல. அதோட இது ஹைட்டோ பியூர்லி ஆர்கானிக். இது நம்ம வந்து இந்த மருந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடிக்கிறது கிடையாது. நேச்சுரலா பண்றதுனால வந்து இந்த கிளைமேட்டுக்கு வர்றது இது. அதான் அந்த கிளைமேட், மண்ணு, இதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேஸ்ட் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்ட் தான். இது எல்லாமே ஆர்கானிக் தான் இல்லையா? ஆர்கானிக் தக்காளி பண்றோம் நாங்க, அப்படி சப்ளை பண்ற மாதிரி ஒரு ஐடியால இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இஞ்சி தானே, ஜிஞ்சர். இது இங்க இப்ப நார்மலா இதுவும் அதே மாதிரி தான், ஆர்கானிக் தான் எல்லாமே. ஆர்கானிக். ஆரஞ்சு வெயிட்டே இல்லை வேறு பழம். அது ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஓப்பன் பண்ணோன்னே. கோழி மிட்டாய் சாப்பிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சாப்பிட்டு இல்ல அப்படியே சாப்பிடலாமா? இது எடுத்துட்டு வாழைப்பழம் மாதிரி வாழைப்பழத்தை தோலை ஊற்றி சாப்பிட்ற இருக்குல்ல. ஓகே. எப்படின்னா ஸ்வீட்டு புளிப்பு ரெண்டும் மிக்சிங்காக இருக்குது. சாப்பிட்டேன், பரவாயில்ல பரவாயில்ல. அப்பா தானே. இங்கே ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் நிறையா இருக்காங்கல்ல. இங்கெல்லாம் ஆணைலாம் வருமா? எங்க இங்க ஊருக்குள்ளார வருமா? இப்போ போதா? இப்போனா எப்போ போச்சு? இப்போ 5 ஆயிடுச்சுன்னா 10 நாளைக்கு முன்னாடி போகும். அது செய்த வந்து போகும். காட்டு மாடு செய்த எங்க இங்கெல்லாம் மேயும் காட்டு மாடு. ஆமா, இங்க மெயின் ரோட்ல இங்கெல்லாம் வந்து யானை வரும் இந்த ரோட்லலாம். ஆனா அங்க ஒரு சாணி ஒண்ணு இருக்கு, யானையோட யானை பக்கத்தாது. வந்து ஏதாவது பண்ணுமா, பிரச்சனை பண்ணுமா, இல்ல சும்மா அது பாட்டு போயிடுமா? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிக்கி விட்டுருவீங்க வேற எங்கேயாவது போறதுக்கு. எவ்வளோ, 1 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளோதான் இருக்குமா? நாட்டுக்கோழி இருக்கு. இன்னைக்கு நைட்டு தானே. இப்போ நம்ம வந்து அந்த ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ட்ரெக்கிங் பண்ணி. நம்ம ரூம்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்படியே நடந்து
ஆக்சுவலாக இந்த பிளேஸை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம் மீன்ஸு நாங்கள் சும்மா ரெசார்ட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு சும்மா ஒரு ரவுண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டை சுற்றிலும் மேலேருந்து கீழே இறங்கி திரும்பவும் அப்பர் மேலே ஏறினோம். அங்கே ஃப்ரூட் ஸ்டால்லாம் இருந்தது. ஒரு ரவுண்டு வரும்போது என் ஒய்ஃப் தான் பார்த்துட்டு கீழே பாருங்கள் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. கீழே இறங்குறதான் ஸ்லோப்பாக ஒரு மாதிரி இருந்தது, இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவங்க ரொம்ப பயந்து இறங்குனாங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இறங்கி வந்ததுக்கு நல்ல சூப்பரான ஒரு லொக்கேஷன் கிடச்சிது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் பின்னாடி அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி பின்னாடி அப்படி போகுது பாருங்கள். நமக்கு பின்னாடி அப்படியே கீழே வழிஞ்சு போகுது. நாங்கள் புதுசாக உங்களுக்கு ஒரு இடத்த டிஸ்கவர் பண்ணி சொல்கிறோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு டூர் வர்றீங்க அப்படின்னா மெயினாக அதாவது காந்தலூர் மெயின் ஏரியாவிலேயே அதாவது மினிஸ்டர்ஸ் மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது. அதுக்கு பேக் சைடில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. அது மேலேருந்து கொஞ்சம் தூரம் இறங்கி வரணும். நாம் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். வந்தீங்கன்னா அதுமாரி சூப்பரான லொக்கேஷன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். காட்டிலேருந்து பாருங்கள், ஏதோ அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு அந்த ஃபால்ஸை கிராஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை, வழுக்கி விட்டுச்சுன்னா. ஆமாம், தண்ணி வர்றதே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெள்ளேர்னு அந்த இடத்த பார்க்கறதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களே அங்கே காட்டு வேலைக்கு போயிட்டு வரீங்களா? என்ன வேலை இங்கே? ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்காங்க. இப்போ தான் நடுறாங்களா? எப்படி நடந்து தான் போக முடியும்ல அங்கே? மேலே அந்த பக்கம் ஃபால்ஸ்லாம் இருக்கா? அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பக்கத்தில் வராது. இப்போ நம்ம மேலே உள்ள ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் வர வர இரைச்சல் சத்தம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஃபால்ஸை நெருங்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ ஃபால்ஸோட டாப் ஏரியாவுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டோம். பேர் என்ன? அஜய். உன் பேர்? என்ன படிக்கிறீங்க? நீ 6வது. நீ? தமிழ். நீ மலையாளம், நீ தமிழ். 2 பேரும் தமிழ் தானே? சரி, பாய். நாங்கள் ஆக்சுவலாக இப்படி ஒரு சூப்பரான ஃபால்ஸை பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்கு சூப்பரான ஃபால்ஸை பார்த்துட்டு இப்போ மேலே ஏறி ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ரூமில் இப்போ கேம்ப் ஃபயர் சொல்லியிருக்கோம். அநேகமாக அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. போய் இந்த குளிருக்கு நல்லா சூடாக அந்த கேம்ப் ஃபயரில் வந்து ஒரு டான்ஸ் போட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதோட ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். போய் நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் ஒரு காமெடி. இப்பதான் நான் ஆன் பண்ணேன்.